தம்பி விழுந்துறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் தான் அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் சட்டசபையில மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்களும் அதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். ஊரக உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில பேசுகின்ற வாய்ப்பை எங்களுடைய பொதுச் செயலாளர் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார். அதன் வாயிலாக இந்த அரசு சொன்னதை செய்ய பதில் வருகிறதா என்பதை 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும்னு அமித்ஷா சொல்றாரு. அவங்கதான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க 2026 யார் தலைமையிலான ஆட்சி அமையும் சார்? எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமையும். எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார்.